குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுடைய சேனலில் நடத்திட்டுருக்கோம். இது வரைக்கும் 5 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த 5 டெஸ்ட்டில் 4 டெஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ போட்டிருக்கோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா அந்த பிடிஎஃப்பும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்மளுடைய சேனலில் குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்பும் இருக்கும், 4 டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து 6வது டெஸ்ட்டு. இந்த 6வது டெஸ்ட்டு வந்து நம்ம நேற்றே நடத்த வேண்டியது, ஒரு சில காரணங்களுக்காக இன்றைக்கி நடத்த வேண்டியதாக இருக்குது. இந்த 6வது டெஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ் நம்ம சொல்லியிருந்தோம்னா 10th இருக்கிற மாநில அரசுன்ற லெசன் தான் நம்ம சொல்லியிருந்தோம். இதில் எப்பவும் போல் நம்ம 30 கொஸ்டின் எடுத்திருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இன்னும் அந்த 5 டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க. அவங்களுக்காக நம்ம ஏற்கனவே ஸ்கெடியூலில் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு டேட் சொல்லியிருந்தோம். அந்த டேட்டில் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்காது, கொஞ்சம் தள்ளி தான் நடக்கும். அந்த டேட்டை வந்து நான் அப்புறமா ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்குள்ளார நீங்கள் இந்த 6 டெஸ்ட்டையும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நம்ம அந்த ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மினிமம் ஒரு 3 to 4 days ஆச்சும் கேப் விடுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். அதுக்குள்ளார நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான டேட் வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.